ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகி கிச்சன். இன்றைக்கி பாசிப்பருப்பு வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவுமே செஞ்சிடலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அதுக்காக 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரம் நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 1 கப்பு அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வெல்லத்தை இந்த அளவு காய்ச்சி எடுத்துட்டேன். எனக்கு இப்போ பாசிப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறிட்டு இன்னும் அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நான் வாசனைக்காக 2 ஏலக்காய், ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியும் அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் அது கூட 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு அரிசி மாவு நல்லா இப்போ மிக்ஸ் ஆகிட்டு நான் ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கட்டியாக இருக்கிறனால தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு மட்டும் ஆப்ப சோடா ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பனியாரம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஒரு பனியார கல்லில் எண்ணெய் இல்லை நெய் எதுனாலும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் எடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு குழியிலையும் இந்த மாதிரி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. இந்த பனியாரம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவுமே இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இதே மாதிரி எல்லா பனியாரத்தையும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவுமே இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்ப சோடா ஆப்ஷனல் தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆப்ப சோடா ஆட் பண்ணாமல் பண்ணாலே ரொம்ப சாஃப்டாக தான் வரும். சாயங்காலம் நேரம் ஸ்கூல் முடிஞ்சு வர குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.